நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பி என்டிபிசி முந்தைய வருஷ பேப்பர் அதை வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கொஷின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ், ஆப்டிடியூட் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின்ஸ். இது வந்து ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதோட ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 40 கொஷின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 33 கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 30 கொஷின்ஸ். இப்போ நான் வந்து இந்த எடுத்துக்கிட்ட இந்த ஏப்ரல் 2016 பேப்பரில் நான் வந்து 26 கொஷின் வந்து இன்டெலிஜென்ஸ் கேட்டகரி, ரீசனிங் கேட்டகரிலையும் 33 கொஷினை வந்து ஆப்டிடியூட் கேட்டகரிலையும் வந்து நான் பிரிச்சிருக்கேன். அந்த 26 ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நான் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டேன். அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து இந்த 33 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறேன். அப்புறம் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. ராங் ஆன்சர்ஸ், எவ்ரி ராங் ஆன்சர்ஸ் வில் பிரிங் 0.33, அதாவது -1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து உண்டு. இப்போ நம்ம கேள்விகளுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த சிலபஸ் வந்து இவங்க என்ன அவுட்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துடலாம். நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், இதெல்லாம் வந்து இப்போ இதில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வந்து எல்லா கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து இருக்குது. இதில் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் அவங்க மென்ஷன் பண்ணல. டேட்டா இன்டர்பிரேஷன்லேயும் வந்து அவங்க வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கிற அஃபிஷியல் சிலபஸ், வந்து இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கூடிய அஃபிஷியல் சிலபஸ் வந்து இதுதான். இப்போ நம்ம கேள்விகளுக்கு வந்து போகலாம். முதல் கேள்வி, ஸோ ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கேன் பி ஸ்டோர்ட் இன் அ டேங்க் ஆஃப் 1 மீட்டர் லென்த், 1/2 மீட்டர் பிரெத் அண்ட் 1/2 மீட்டர் டால். ஸோ எத்தனை லிட்டர் தண்ணீர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி வந்து எந்த ஷேப்பில் இருக்குது, ஒரு கியூபாய்டு ஷேப்பில் இருக்குது, ஒரு டேங்க்கு. அது வந்து என்னென்னா, அது வந்து ஒரு டேங்க்கு, ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்கு இப்படி சொல்லலாம், சரிங்களா. அதோடைய லென்த்து வந்து பார்த்தோம்னா 1 மீட்டர் லென்த்து, அதோடைய விட்த்து பார்த்தோம்னா 0.5 மீட்டர்ஸ் விட்த்து. அப்புறம் ஹைட்டு பார்த்தோம்னா அதுவும் வந்து 1/2 மீட்டர் ஹைட்டு, 1/2 மீட்டர் ஹைட்டு, சரிங்களா. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெக்டாங்குலர் இதனால வந்து கியூபாய்டோட வால்யூம் நமக்கு ஃபார்முலா தெரியும், L/B/H, சரிங்களா. ஸோ வால்யூம் வந்து 1 × 0.5 × 0.5, இது வந்து மொத்தமாக வந்து மீட்டர் கியூப். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் தி வாட்டர். இப்போ கேள்வி வந்து லிட்டர்ஸில் வந்து இருக்குது, சரிங்களா. அப்போது நமக்கு தெரியும், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வால்யூமை வந்து சென்டிமீட்டர் கியூப்பில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒரு மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர், 1/2 மீட்டருங்கிறது 50 சென்டிமீட்டர், இதுவும் 50 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 25 ஃபாலோட் பை 4 zeros, இத்தனை சென்டிமீட்டர் கியூப், சரிங்களா. அப்போ ஒரு லிட்டருங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப்னா இது எத்தனை லிட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 25 ஃபாலோட் பை 4 zeros டிவைட் பை 1000. அப்போ எத்தனை லிட்டர்? 250 லிட்டர்ஸ். 250 லிட்டர்ஸ், அதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில். ஆன்சர் ஆப்ஷன் பி, 250 லிட்டர்ஸ். அடுத்த கேள்வி, ஜேன் வந்து ஒரு லாட்ரி வந்து வின் பண்ணுறான். அதில் 1/3 வந்து வின்னிங் அமௌண்ட்டு தான் வந்து அவனுக்கு கிடைக்குது. அவனுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 1/3 ஆஃப் தட் வின்னிங் அமௌண்ட்டு தான் கிடைக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/3 வந்து 6000 ரூபா வந்து அவன் வந்து டொனேட் பண்ணிடுறான். அந்த 6000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 1/6 ஆஃப் தி அவன் வாங்குகிற அமௌண்ட்டில் 1/6. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவனோட லாட்ரி அமௌண்ட் இருக்குது, லாட்ரி அமௌண்ட் இல்லை வின்னிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து 1/3 தான் வந்து அவன் கையில் வாங்குகிறான். அந்த அமௌண்ட்டில் 1/6 வந்து அவன் டொனேட் பண்ணுறான். அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ பார்த்தோம்னா 6000. ஸோ 1/3 ஆஃப் 1/6 ஆஃப் தி லாட்ரி அமௌண்ட் 6000. அப்போது அந்த லாட்ரி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6000 × 6 × 3. அப்போது இது வந்து 108,000. ஆன்சர் ஆப்ஷன் டி, சரிங்களா. மூணாவது கேள்வி, த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ. அதாவது இந்த நம்பர் 9 இருக்கு இல்லைங்களா, ஃபேஸ் வேல்யூங்கிறது அது வந்து 9 தான். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா
இந்த 2,29,301 இந்த நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது இதில் பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த 1ஓட வேல்யூ என்ன, இது வந்து யூனிட்ஸ் பிளேஸ். அப்போ 1ஓட வேல்யூ வந்து 1 தான். 0 வந்து இது வந்து டென்ஸ் பிளேஸ், இது வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். அப்போது இந்த 3 இருக்குது அப்படின்னா 3ஓட ஃபேஸ் வேல்யூ அது வந்து 3 தான். அதனோட பிளேஸ் வேல்யூ வந்து 300. அது மாதிரி 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து தௌசண்ட்ஸ். சரிங்களா? அப்போது பிளேஸ் வேல்யூ என்ன, 9ஓட பிளேஸ் வேல்யூ வந்து 9000. அதுதான் வந்து பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ என்ன, 9 தான். சரிங்களா? அப்போது ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து 8991. இப்போ இதெல்லாம் ஆக்சுவல் கால்குலேஷன் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அசிடஸ் நீங்கள் எடுத்து கால்குலேட் பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் சாய்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து இது ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி 8991. ஸோ ஃபேஸ் வேல்யூங்கிறது அந்த நம்பர் ஆசிடஸ், பிளேஸ் வேல்யூங்கிறது அது எந்த இடத்துல இருக்குதோ அதை வச்சு அதோட வேல்யூ மாறுது. அப்போ இது 3ஓட வேல்யூ வந்து இங்கே 3 கிடையாது, இது வந்து 300. இது வந்து 9000. ஓகேங்களா? அது மாதிரி இந்த 2ஓட வேல்யூ வந்து என்ன, 20,000. ஓகேங்களா? அந்த மாதிரி. இப்போ 4வது கேள்வி, the sum of two numbers is 437. அதாவது a plus b வந்து 437. a into b என்ன கொடுத்துருக்காங்க, 21982 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே a plus b பார்த்தோம்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே வந்து 437 தான். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸை வச்சு a plus b வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ a into b வச்சு ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்ஷன் இல்லாமல் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a into b எப்படி எழுதலாம், b வந்து 437 minus a அப்படின்னு எழுதலாம். ஸோ a into 437 minus a is equal to 21982. இப்படியெல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ அது வந்து இட் வில் பி டைம் கன்சியூமிங். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆன்சர் சாய்ஸை வச்சு கொண்டு போயிடலாம். இப்போ ஆன்சர் சாய்ஸை வச்சு கொண்டு போகும்போது இப்போ நீங்கள் ஒவ்வொரு நம்பராக நீங்கள் ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொரு நம்பரும் நீங்கள் ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் கோ ஃபார் அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்ராக்சிமேட் வேல்யூனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே 300 இருக்கா, இதை வந்து 400ன்னு எடுத்துக்கங்க. இங்கே 38 40ன்னு எடுத்துக்கங்க. அப்போது இதோடைய வேல்யூ என்ன, 16000 வரும். அதாவது இது வந்து இட் வில் பி லெஸ் தென், ஓகே, இட் வில் பி லெஸ் தென் 16,000. இந்த ஆப்ஷன் ஏ வந்து லெஸ் தென் 16,000. இங்கே என்ன 21,982. அப்போ ஆப்ஷன் ஏ நம்ம ஆன்சர் கிடையாது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் 300ன்னு எடுத்துக்கங்க, இதை வந்து 140 கூட எடுத்துக்கங்க. அப்போ இது வந்து 42,000 ஆகுது. அப்போது இது வந்து லெஸ் தென் 42,000. ஓகே, அப்போ இதுவும் நம்ம ஆன்சர் வந்து கிடையாது. 42,000க்கும் இங்கே இருக்கிற 21,000க்கு சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? இப்போது நீங்கள் ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ரொம்ப பெரிய நம்பர். இது வந்து நீங்கள் 300 100 எடுத்துக்கிட்டாலே அது வந்து 30,000க்கு மேலே வந்து போயிடும். ஸோ ஆப்ஷன் டியும் ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது, ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸை வச்சு கொண்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அதுதான் வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கொண்டு வரதுக்கு உண்டான வழி. இல்லாட்டினா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த a into 437 minus a equal to இந்த நம்பர் இதை வச்சு நீங்கள் கொண்டு போகணும். தட் வில் பி மோர் டைம் கன்சியூமிங். ஸோ 4th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ 5வது கேள்விக்கு போகலாம். ஸோ பேங்க் அக்ரீஸ் டு லெண்ட் அ லோன். இப்போ வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் கொடுக்குற அமௌண்ட் வந்து விச் ஃபால் ஷார்ட் பை 17%. அப்போ இவங்க கொடுத்துருக்க லோன் கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு, 83% கொடுத்துருக்காங்க. ஸோ 83% ஆஃப் லோன் தட் இஸ் ஈக்குவல் டு 238,75,697. சரிங்களா? அப்போ இங்கே கேள்வி என்ன, 17% ஆஃப் லோன் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம வந்து அப்போ என்ன பண்ணலாம், ஸோ 83% ஆஃப் லோன் வந்து இந்த வேல்யூ அப்படின்னா 17% ஆஃப் லோனை நம்ம எப்படி எழுதலாம், 17% ஆஃப் லோன் இஸ் ஈக்குவல் டு 238,75,697 by 83 into 17. இதுதான் வந்து 17% ஆஃப் லோன். அதாவது நீங்கள் 83ஆல் டிவைட் பண்ணால் வரக்கூடியது என்ன, 1% ஆஃப் லோனு. அது 17ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியது என்ன, 17% ஆஃப் லோன். இப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணோம். சரிங்களா? ரைட்டு. ஆனால் இப்போது இந்த எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 நிமிஷம் தான் தராங்க. இப்போ இதுக்கே வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்கச்சக்க டைம் ஆயிடும். நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட், சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட், அது என்ன பேர் சொன்னாலும் சரி, டிவிஷனுக்கு இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு டிவைட். ஸோ இது நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்யூரேட் நம்பர் வராது, ஆனால் வி கேன் ஜஸ்ட் கோ ஃபார் அப்ராக்சிமேட் நம்பர். எப்படி அப்படின்னா, இப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ், நமக்கு கிடைச்சிருக்கூடிய நம்பர்ஸ் என்ன, 83யும் 17ம். சரிங்களா? 83யும் 17ம். இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா,
இப்போது 83.33 16.66 இது என்ன அப்படின்னா 16.66 அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன் வந்து அது வந்து 1/5. ஸோ 17 அப்படிங்கிறது வந்து 1/5 அப்படின்னும் 83 அப்படிங்கிறத வந்து அதாவது 83.33 வந்து நீங்கள் 5/6ன்னு எழுதலாம். சாரி, இது வந்து மன்னிக்கணும், 17% வந்து 1/6. ஐம் சாரி, 16.66 1/6. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 17%ங்கிறத நீங்கள் 1/6ன்னு எடுத்துக்கங்க, 83% 5/6ன்னு எடுத்துக்கங்க. இது அக்யூரேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்யூரேட் கிடையாது, ஆனால் அப்ராக்சிமேஷன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அக்யூரேட் வேல்யூ உங்களுக்கு வராது, ஆனால் அப்ராக்சிமேட் வேல்யூ வரும். அதுவே நமக்கு போதும். சரி, நீங்கள் பார்த்த உடனே நம்பரை பார்த்த உடனே நீங்கள் எடுத்துக்கணும் 17 மிச்சம் 83, அப்போ இது 1/6, அது 5/6, நீங்கள் அப்படி எடுத்துக்கணும். அப்போ 5/6 அப்படின்னா இப்போ 5 பார்ட்ஸுங்கிறது வந்து இந்த வேல்யூ, சரிங்களா? 5/6ங்கிறது இந்த வேல்யூ, அப்படி எடுங்க. 5/6ங்கிறது அந்த வேல்யூ. அப்போ 1/6ங்கிறது என்ன? 1/6 என்ன? 23875,697/5. இப்போ நீங்கள் இந்த டிவிஷன் பை 5 கூட நீங்கள் ஆக்சுவலாக பண்ண வேண்டியதில்லை, சரிங்களா? டிவிஷன் பை 5 வந்து நீங்கள் பண்ணால் என்ன வரும்? இட் வில் பி 47 சம்திங் வரும், சரிங்களா? 47 சம்திங் வரும். அப்போது உங்கள் ஆன்சர் இப்போது 83 and 17 நீங்கள் 83.33 and 16.66 எடுத்திருக்கீங்க. அப்போது உங்கள் நம்பர் வந்து 47 சம்திங்காக இருக்கும், இல்லை 47 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகம் இல்லை. ஸோ 47 சம்திங் ஆர் 47 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்சர் சாய்ஸ் பாருங்கள், 43 கிடையாது, 57 கிடையாது, 51 கிடையாது. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற நம்பரை நீங்கள் 83ஆல் டிவைட் பண்ணாமல் வெறும் 5ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க, ப்ரொவைடட் யூ நோ தி பர்சன்டேஜ் கான்செப்ட், சரிங்களா? ஸோ சரி, அவங்க டெலிபரேட்டாக இப்போ வேறு ஏதோ நம்ம ஒரு 79 அந்த மாதிரி நம்பர் கொடுக்காம 83, அதாவது இந்த 17 கொடுக்கறது, மிச்சம் வந்து 83 அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இன்டெரக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு க்ளூ தான் அது, சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 83 and 17 எடுத்துக்காம நீங்கள் 1/6 and 5/6 எடுங்க. இட் வில் பி an easy problem to solve, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6 மீடியன் கேட்டிருக்காங்க. இப்போது கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து ஆட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா மிடில் நம்பர் தான் மீடியன், சரிங்களா? ஈவன் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருந்ததுன்னா த 2 மிடில் நம்பர்ஸ் பை 2 அதுதான் மீடியன். இப்போ நம்ம எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 நம்பர்ஸ் இருக்குது. அப்போது நம்ம 2 மிடில் நம்பர் எடுத்துக்கணும். ஓகே, 2 மிடில் நம்பர், இதுதான் 2 மிடில் நம்பர், 6ம் 7ம், 6வது இடத்துல இருக்கிற நம்பரும் 7வது இடத்துல இருக்கிற நம்பரும். ஸோ 2 + x, த 2 மிடில் நம்பர்ஸ் பை 2, அதுதான் வந்து மீடியன். ஸோ 2 + x = 5, x = 3. ஆன்சர் ஆப்ஷன் பி, அதுதான் இந்த கேள்விக்கு உண்டான பதில். கொஸ்டின் நம்பர் 7 இது வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெயின்ஸு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெயின் இருக்குது, அதோடைய லென்த்து வந்து 500 மீட்டர்ஸு. அந்த ட்ரெயின் வந்து ஒரு டனலுக்குள்ளே வந்து போகுது. அந்த டனலோடைய லென்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 1000 மீட்டர்ஸ், அதுதான் வந்து அந்த டனலோடைய லென்த்து. இது வந்து 1 மினிட்ல கிராஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு என்ஜின் இருக்குது அப்படின்னா, அந்த சாரி ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ஜின், அதாவது இந்த ட்ரெயின் வந்து ஒரு சைடு இந்த ஒரு என்ட்ரன்ஸ் இதை வந்து ஃபுல்லாக அந்த ட்ரெயின் கிடக்கிறதுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு ட்ராவல் இட்ஸ் ஓன் லென்த். அப்போ அந்த டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, ஒரு எண்டை கிடக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு ட்ராவல் இட்ஸ் ஓன் லென்த் 500 மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணணும். இது ஃபுல்லாக இந்த டனலை வந்து முழுக்கவே கிடக்கணும் அப்படின்னா அந்த 500 + 1000 மீட்டர்ஸ், அப்போ ஃபுல்லாக கிடக்கணும்னா 1500 மீட்டர்ஸ் வந்து கிடக்கணும். இது வந்து ட்ரெயின்ஸோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போது இது வந்து நம்ம km/h நமக்கு அந்த ஸ்பீடு வந்து வேணும். அண்டு டைம் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 1 மினிட் கொடுத்துருக்காங்க, அதாவது 60 செகண்ட்ஸ். அப்போது ஸ்பீடு வந்து என்ன 1500/60, அதாவது 25 மீட்டர்/செகண்ட். இதை வந்து நம்ம வந்து இதில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 25 மீட்டர்/செகண்டை வந்து km/h எழுதணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 18/5, அதாவது நீங்கள் km/hலேருந்து மீட்டர் ஸ்பீடுக்கு போனோம்னா 5/18, இது வந்து 18/5. ஸோ 18/5, 5 இது 5 டைம்ஸ் 5 × 18, 90 தான் ஆன்சர். ஓகே, இது வந்து 18/5. ஸோ ஆன்சர் வந்து 90 km/h. தட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி.
அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஸோ மனு சோல்ட் டசன் வாட்சஸ் ஃபார் 1454.64 per watch made a profit of 16%. இப்போ இந்த 16% ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம 1.16 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எழுதணும். அதாவது 10% ப்ராஃபிட், இது வந்து மல்டிப்ளைங் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10% ப்ராஃபிட்டை நம்ம 1.1 எழுதலாம், 20% ப்ராஃபிட்டை 1.2 எழுதலாம், 10% லாஸை 0.9 எழுதலாம், 20% லாஸை 0.8 எழுதலாம். அது மாதிரி வந்து 16% ப்ராஃபிட்டை 1.16 எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1454.64 இன்டூ 12. இப்போ காஸ்ட் ப்ரைஸ், வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து டசன் வாட்சஸ் வந்து இந்த ரேட். ஓகே, ஸோ ஐ மீன் பெர் வாட்ச் வந்து 1454. ஸோ டசன் வாட்ச் வந்து 1454.64 இன்டூ 12. இப்போ இதை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா இன்டூ 12 பை ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேயும் 2 டெசிமல் வந்து ஆஃப்டர் 2 பிளேசஸ், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து ஆஃப்டர் 2 பிளேசஸ். ஸோ டெசிமல் பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து இன்டூ 3, இங்கே வந்து 4 காமன் எடுத்துட்டோம்னா இங்கே 29. இப்போது இந்த நம்பர் வந்து பெரிய நம்பர் தான், இருந்தாலும் வந்து இட்ஸ் ஈஸி டு சால்வ். ஏன் அப்படின்னா இந்த 29 கேன்சல் அவுட் பண்ணோம்னா இந்த 145ங்கிறது வந்து 5 டைம்ஸ். ஓகே, 5 அப்புறம் 0, 46ங்கிறது ஒன்ஸ். சரிங்களா? அப்புறம் ரிமைண்டர் வந்து 17, 46னா 29 கழிச்சிட்டோம்னா 17 ரிமைண்டர், 174ங்கிறது 6 டைம்ஸ். அப்போ 5016. ஸோ இது வந்து நம்பர் பார்க்கறதுக்கு டஃபாக இருந்தாலும் ஈஸியான நம்பரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5016 இன்டூ 3, அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அதாவது 15048, அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, கொஷின் நம்பர் 8. இப்போ 9th கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின். வெரி சிம்பிள் கொஸ்டின். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஞ்சு வந்து ஒரு நாள் மீன் 16 days டு கம்ப்ளீட் அப்படின்னா, ஸோ ரேட் ஆஃப் ஒர்க் ஆஃப் மஞ்சு, ரேட் ஆஃப் ஒர்க் வந்து 1 day ஒர்க்னு எழுதலாம். அதாவது ஒரு வேலையை வந்து அவங்க 16 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மஞ்சு செய்யக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னா 1/16. அண்டு அவங்க ஃப்ரெண்டு ஜெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா, அதாவது 1 day ஒர்க் ஆஃப் மஞ்சு ப்ளஸ் 1 day ஒர்க் ஆஃப் ஜெனி, அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து 12 நாளில் முடிச்சுடுவாங்க. அப்போது ஒரு நாளைக்கு வந்து தே வில் கம்ப்ளீட் 1/12 ஆஃப் தி ஜாப். சரிங்களா? அப்போது 1 day ஒர்க் ஆஃப் ஜெனி வந்து என்ன, 1/12 மைனஸ் 1/m. ஓகே, அப்போது எம்மோட வேல்யூ என்ன 16. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா 48 LCM, 4 - 3, 1/48, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ நான் வந்து இங்கே ரேட் ஆஃப் ஒர்க் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 day ஒர்க் வந்து 1/16 அப்படின்னு எடுத்துக்கிறேன். டுகெதர் வந்து 1 day ஒர்க் வந்து 1/12 அப்படின்னு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுறோம். ஸோ 10th கொஸ்டின் இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நம்ம பாட்மாஸ் அப்ளை பண்ணணும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் சிம்பிள் தான். சரிங்களா? இந்த கொஸ்டின் நம்ம எப்படி எழுதுனா 10⁻9 இன்டூ 10² பை 10³ அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ காமன் பேஸ் வந்து எல்லாமே காமன் தான், பேஸ் வந்து காமன் தான். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த பவர் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன்னா நம்ம ஆட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன்னா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ 9 + 2. டிவிஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -3. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ஸோ இது வந்து பவர், பேஸ் வந்து 10. ஸோ 10⁻8, அதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Question number 11. If the circumference of a circle is 22 cm, find the area of the semicircle. So circumferenceங்கிறது என்ன, 2πr. ஸோ 2πr வந்து 22 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 2 × 22/7 இன்டூ r இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன, 7/2. இங்கே என்ன ஏரியா கேட்டிருக்காங்க, செமி சர்க்கிள். சர்க்கிள் வந்து πr², செமி சர்க்கிள்னா ½ πr². ஸோ ½ இன்டூ 22/7 இன்டூ 7/2 இன்டூ 7/2, ½ πr². ஸோ இந்த 7ம் 7ம் கேன்சல் ஆயிரும். 2 வந்து நீங்கள் 11 எடுத்துக்கலாம். So you get 77/4. Again answer choice பாருங்க, you can easily make a guess. 19.25 square centimeter. Answer question number 11. Question number 12 வந்து interest. ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். இதில் வந்து ஃபார்முலா உங்களுக்கு வந்து தெரியும். அமௌண்ட் வந்து ஃபார்முலா வந்து அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ கூட்டு வட்டி. இந்த கேள்வி
ஸோ பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். இதில் ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிங்கிறது பிரின்சிபல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ இந்த மெத்தடில் போனோம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ 10%, 20% அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான நம்பர்ஸ். ஆனால் 12 அப்படிங்கும்போது என்ன ஆகுது, அது வந்து 1 + 12 / 100 அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் அ வெரி கம்ஃபர்டபுள் நம்பர். அண்ட் ஈவன் என் வந்து ஸ்கொயர் அப்படின்னா கூட அது வேறு. பட் 3ங்கும்போது இட் பிகம்ஸ் லைக் லிட்டில் tedious to solve using this. ஓகே, அஃப்கோர்ஸ் இது வந்து இப்போ இந்த ஃபார்முலாங்கிறது அமௌண்ட் தான். இப்போ இதில் பிரின்சிபலில் கழிச்சா வரக்கூடியது தான் நம்ம ஃபைனல் ஆன்சர். இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவோம் 3 இயர்ஸ்க்கு. சரிங்களா, இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக தெரிஞ்சா கூட பட் ஸ்டில் கால்குலேஷன் வைஸ் வந்து அது டிடிஎஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த கொஷினை அந்த மெத்தடை விட இதை கொஞ்சம் குயிக்காகவே சால்வ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் என்னங்க, இட் இஸ் சேம் அஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த செகண்ட் இயர் என்ன, அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளைட் ஆன் தட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர் என்ன, செகண்ட் இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ளைட் ஃபார் தி செகண்ட் இயர்ஸ், இன்ட்ரெஸ்ட் அப்ளைட் ஃபார் தி செகண்ட் இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போது ஃபர்ஸ்ட் இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன, 25,000 இன்டூ லைக் 12 per annum, 12% per annum இல்லையா. ஸோ அது வந்து 3,000. செகண்ட் இயர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன, 3,000 ப்ளஸ் 12% interest on 3,000. ஓகே, அது வந்து 3360. ஓகேவா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த 3360 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளைட் ஆன் 3360. அப்போ ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இது வந்து 3360 பிளஸ் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 on 3360 வந்து 403.2. அப்போ இதை நம்ம டோட்டல் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம 3.2637. ஓகே, ஸோ நம்ம இது சம் டோட்டல் பண்ணணும் அப்படின்னா 3,3360 அப்புறம் வந்து இந்த வேல்யூ. ஓகே, ஸோ 3763.2. ஸோ இங்கே இங்கேயே வந்து நம்ம ஆன்சரை கெஸ் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இட் மீன் ரைட் தி கம்ப்ளீட் நம்பர். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 12. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் தி ஃபார்முலா நான் என்ன பண்ணுறேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி இயர் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி அதை வந்து சம் அப் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் ஃபார் தி 12th question is ஆன்சர் ஆப்ஷன் சி. 13th question, LCM of two numbers is 168 and 6. One of the numbers is 24. Find the other. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் ஃபேமஸான ஃபார்முலா. இப்போ ரெண்டு நம்பர் இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் இஸ் சேம் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தேர் LCM அண்ட் கரஸ்பாண்டிங் HCF. சரிங்களா, ஸோ 168 into 6 is equal to 24 into B. ஸோ 24 168ங்கிறது 7 times. இப்போ B வேல்யூ என்ன, 7 into 6 42. அது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. வெரி சிம்பிள் ஃபார்முலா பேஸ்ட் கொஷின். கொஷின் 14. ஸோ 78 புக்ஸு, 114 புக்ஸு, 141 புக்ஸ் வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து ஈக்குவலாக சரிசமமாக வந்து பங்கு வைக்கிறாங்க. அப்படி பங்கு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா 6 ஒவ்வொரு ஐட்டத்துலையுமே வந்து 6 நம்பர் வந்து லெஃப்ட் அன்டிஸ்ட்ரிபியூட், அது வந்து கொடுக்க முடியல. சரிங்களா, ஏன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல, அதனால அந்த 6 எடுத்துட்டாங்க. அப்போது இது வந்து ஒரு HCFோட அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதோட அப்ளிகேஷன். 6 எடுத்துட்டோம்னா இது 72 அண்ட் 114 இதில் 6 எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 108. 141 இதில் 6 எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து 135. இப்போது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஓகே ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போது இது நம்ம ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்ப்போம். இது வந்து நம்ம 8 into 9 எழுதலாம். அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பிரித்து அதோடைய மேக்ஸிமம் பவருக்கும் எழுதலாம். அதாவது இது வந்து 2/72 நம்ம எப்படி சொல்லலாம், 2/3 into 3² அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 8 into 9 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம 4 into 27 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 5 into 27 சொல்லலாம். சரிங்களா, இதில் என்ன காமன், 9 காமன். ஓகே, 9 அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் இப்படியும் ஆர்கியூ பண்ணலாம், 1 காமன்னு சொல்லலாம், 3 காமன்னு சொல்லலாம், 9 காமன்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போது 2 விஷயம் இருக்குது. இப்போது நம்ம ஆன்சர் சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் இதுதான் வந்து ஓகே காமன் நம்பர். ஓகே, ஸோ
அண்ட் அதர்வைஸ் இப்போ ரெகுலராக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இந்த கொஷினே வந்து இட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஹெச்சிஎஃப் தான் சரிங்களா. ஸோ அதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் தான் வந்து யூஸ்வலாக கேட்பாங்க, ஹையஸ்ட் நம்பர் தான் வந்து ஆன்சர் சாய்ஸ்லேயும் வந்து இருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9. 15 இது வந்து ப்ராப்பர்ட்டி சரிங்களா. ஸோ 1 + tan ஸ்கொயர் தீட்டா உங்களுக்கு தெரியும், அது வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் கொஷின். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் an even number, what is a consecutive odd number? +1 அவ்வளோதான் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு அடுத்த ஆட் நம்பர் என்ன 5 +1 சரிங்களா. இப்போ வந்து 22ன்னு எடுத்துக்கிறோம். 22ன்னா அடுத்த நம்பர் என்ன 23. அகைன் +1 அது மாதிரி தான் சரிங்களா. ஸோ +1, ஸோ எக்ஸ் +1 ஆப்ஷன் பி அதுதான் ஆன்சர். ஸோ 16 and 15 வெரி வெரி ஈஸி கொஷின்ஸ். திஸ் இஸ் அனதர் ஈஸி கொஷின். இப்போ a power x + y = a power 6ன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் x + y is equal to 6. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, x greater than y by 2. அப்போது x is equal to y + 2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ யூ கேன் ரைட் x + x - 2, அதாவது y-ஐ வந்து நம்ம x - 2ன்னு எழுதலாம். that's equal to 6. அப்போ 2x - 2 = 6, 2x = 8, x = 4. ஸோ 4, 2 தான் x, y வந்து 4, 2. ஸோ ஆப்ஷன் டி x வேல்யூ வந்து 4. இது கொஷின் நம்பர் 17. கொஷின் நம்பர் 18. ஸோ 12 × 285/96. ஓகே, ஸோ இது வந்து என்ன 12/13 × 285/96 × 169/171. இப்போ நம்ம ஆப்வியஸாக தெரியிற நம்பர்லாம் என்ன, 169 நமக்கு தெரியும் 13², இங்கே 13 இருக்குது. ஸோ இது வந்து ரிமைனிங் 13 சரிங்களா. 12 நமக்கு தெரியும் 96 வந்து 8 டைம்ஸ். ஸோ இங்கே என்ன காமன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 171ங்கிறது இது வந்து 19 × 9. ஸோ இங்கே வந்து 9 இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்து 9 இல்லை, ஆனால் 3 இருக்குது. சரி, இங்கே 19 இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து 9 டைம்ஸ் 9ஆல் டிவைட் பண்ணால் அது 19. இங்கே 9ஆல் டிவைட் பண்ணால் இது 15 வருது சரிங்களா. இங்கே 3 காமன், ஸோ 3-ஐ வெளியே எடுத்துருங்க. இங்கே வந்து 5. ஸோ ஃபைனலி வி ஆர் லெஃப்ட் வித் 65/24. ஆன்சர் ஆப்ஷன் பி, கொஸ்டின் நம்பர் 18. ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிளான simplification question அது. Question number 19. I took a book from library containing 378 pages, be written in a week's time. If I can read 14 pages an hour for 3 hours daily, for how long it should be renewed so that the book can be fully read? அதாவது மொத்தமாக 378 pages வந்து இருக்குது. என்னுடைய ரீடிங் ஸ்பீட் என்ன, ஒரு ஹவருக்கு வந்து 14 பேஜ் வந்து படிக்கிறேன், 3 மணி நேரம் படிக்கிறேன் ஃபார் n நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா. ஸோ இப்படி நான் படித்தேன்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 3 அடிச்சிட்டோம்னா இது வந்து 126, 126 வந்து 14 வந்து இது சரிங்களா. ஸோ n வேல்யூ வந்து, ஸோ n is equal to 9. ஓகே, n equal to 9. இது வந்து ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 378 is equal to 14 × 3 × n இப்படியும் நீங்கள் எழுதலாம். ஸோ n வேல்யூ என்ன, n equal to 9. அப்போது அவருக்கு வந்து 9 டேஸ் ஆகும், 9 நாள் ஆகும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, லைப்ரரியில் வந்து 7 நாள்லேயே புக் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ 2 நாள் வந்து அவர் ரினியூவல் பண்ண வேண்டியது இருக்கும். 7 நாளில் ஒரு 7 நாளில் புக்கு ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 2 நாள் எக்ஸ்ட்ரா டேஸ் வந்து அவர் ரினியூவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 2 days அதான் ஆன்சர், எக்ஸ்ட்ரா 2 days அதுதான் ஆன்சர். Question number 20. X sold by a shopkeeper over the week is given below. நம்ம கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். If the price of one egg was 2.50, how much did he more earn on Friday than on Monday? சரிங்களா. ஸோ வெள்ளிக்கிழமைக்கும் மண்டேக்குள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இது வந்து 5 கிடையாது 5. ஓகே, எனிஹவ் நம்ம ஃப்ரைடேவும் மண்டேவும் தான் வேணும். ஸோ ஃப்ரைடே மைனஸ் மண்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 - 8 2. இந்த 2ங்கிறது 2 டசன் சரிங்களா. ஒரு டசன்னா 12, 2 டசன். ஒரு எக்கோட காஸ்ட் வந்து 2.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு எக்கோட காஸ்ட் 2.5 அப்படின்னா 2 × 12 × 2.5. அப்போ வந்து 60 rupees வந்து டிஃப்ரென்ஸ். ஃப்ரைடேக்கும் மண்டேக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 60 rupees. அது ஆன்சர் ஆப்ஷன் பி.
அடுத்த கேள்வி. ஓகே, இது மேன் இல்லை, மீன். ஓகே, ஸோ மீன் ஆஃப் த மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் இஸ் 67.4. மீன் ஆஃப் அனதர் கிளாஸ் இஸ் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 72.5. Sorry, 3. So find their combined mean. Okay. So இது வந்து டுவெல் இன்ட்டு 67.4 plus 15 into 72.3 by 12 plus 15. இது எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்? கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 12 and 15 அப்படிங்கிறது பதிலாக நம்ம ரேஷியோ எடுத்துக்கிட்டாலே போதும், அதோட வெயிட்டேஜ் ஈக்குவல் ஆயிரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 12ன்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எழுதும் போதே நீங்கள் வந்து 4 into 67.4 plus 5 into 72.3 by 4 plus 9. இப்போ இது வந்து நம்ம அலிகேஷன் மெத்தட்லாம் போகலாம், பட் நான் அதை அவ்வளோ தூரம் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ சிம்பிளாகவே வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு இப்படி வந்து சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இது என்ன ஆகும், இது வந்து 269.6 வரும் ப்ளஸ் 361.5 ஹோல் டிவைடட் பை 9. அப்போது இதோட கிராண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 631.1/9. அகெயின் இங்கே நீங்கள் எக்ஸாக்ட் வேல்யூலாம் போக வேண்டாம். 613 பார்த்தாலே 70 டைம்ஸ். ஸோ க்ளோசர் டு 70, அதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, க்ளோசர் டு 70. ஓகே, 22வது கேள்வி. A politician distributed 285 kg of sugar among people of a village counting 1487. சரிங்களா? அப்போது 285 கிலோ சுகர் 1487 பேருக்கு இது பண்ணுறாரு. இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம். இப்போது இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் சாய்ஸை வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ இது வந்து நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணி சால்வ் பண்ணி இதெல்லாம் டைம் ஆகும். நீங்கள் ஆன்சர் சாய்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 191 தான் இருக்குது. அப்போ என்ன வித்தியாசம் வருது? டெசிமல் பாயிண்ட் தான் வித்தியாசம் வருது. அப்போது இந்த ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதோடைய டெசிமல் பிளேசஸ் வந்து நமக்கு தெரிஞ்சாலே ஆன்சர் போதும், வந்துடும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 285 and 1487 ஆசிட்ஸ் எடுத்துக்காமல் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கொண்டு போங்க. அப்போது இது வந்து 300 எடுங்க, இதை வந்து 1500 எடுங்க. அப்போ இது என்ன ஆகுது, இது 0.2 ஆகுது. சரிங்களா? அப்போது நம்மளோட ஆக்சுவல் ஆன்சர் வந்து லிட்டில் லெஸ் தென் 0.2. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 0.19, அதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி 0.19. ஸோ இதெல்லாம் ஆக்சுவல் கால்குலேஷனுக்கு போய் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மேக் இட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். இதுதான் 22வது கேள்வி. 23. Sum borrowed at 6% per annum earns an interest which is 1/3 of its principal. Okay. அப்போது பிரின்சிபல் இன்ட்டு 6% per annum for n number of years, அது வந்து என்ன ஆகுது, ஓகே, எக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ் இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம எக்ஸ்னு எடுத்துக்குவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் தி பிரின்சிபல். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம டேரெக்டாக எழுதிடணும், பட் எனிஹவ் இட்ஸ் ஓகே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 into 100/6. அப்போது இது வந்து 50, இது வந்து 3, ஸோ 50/9, அது நமக்கு தெரியும். 5/9. ஓகே, ஸோ இது வந்து ஆன்சர் சாய்ஸ் வந்து இது 5/9, இது வந்து 4/2/9, 6 3/7 அண்ட் 5 3/4. இதுதான் ஆக்சுவல் ஆன்சர் சாய்ஸஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5/9 தான் இந்த கேள்வியோட பதில். 24. Yash sells vegetables at 40 per kg. ஆமாம், 40 per kg and incurs a loss of 10%. If the total loss occurred is 144, what is the weight of the vegetables sold? அதாவது இந்த 10% லாஸ் ஆன் காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் வந்து 144. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1440, அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து 40 per kg. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து 40 per kg இல்லைங்களா? அப்போ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். நம்ம செல்லிங் ப்ரைஸில் எழுதணும் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸுங்கிறது என்ன, இட் இஸ் 10% லாஸ் ஆன் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 10% லாஸுங்கிறத 0.9, நம்ம முன்னாடியே வேற ஒரு கேள்வியில் சொன்னேன், 10% லாஸ் 0.9 எழுதலாம், 20% லாஸ் 0.8 எழுதலாம், அந்த மாதிரிலாம் எழுதிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 0.9 ஆஃப் சிபி, ரைட்டா? அப்போது 0.9 ஆஃப் திஸ் வேல்யூ 1440, இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போது இந்த ப்ரைஸ் வந்து இது டோட்டல் செல்லிங் ப்ரைஸ், இதுதான் வந்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். இது வந்து பர் கேஜி 40க்கு விற்கிறார் அப்படின்னா டோட்டலாக எத்தனை கேஜி விற்றாரு? சரிங்களா? இது வந்து என்னென்னா டோட்டல் காஸ்ட்டு
டோட்டல் காஸ்ட் பை காஸ்ட் பர் கேஜி, காஸ்ட் பர் கேஜி. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், வெயிட் கிடைச்சிரும். ஸோ நமக்கு வந்து வெயிட் எவ்வளோ வெயிட் வேணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் பை காஸ்ட் பர் கேஜி வந்து வெயிட் கிடைச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 4ங்கிறது 144ல் 36 டைம்ஸ் 36 into 0.9 நமக்கு தெரியும் 32.4. ஸோ தட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபார் கொஷின் நம்பர் 24. 25 ஒரு டன் அப்படிங்கிறது வந்து 1000 கிலோ, ஓகே 1000 கேஜி. அப்போ 1.08 அப்படின்னா 2 டெசிமல் பிளேசஸ் போயிடும், அப்புறம் ஒரு 0 ஆட் ஆகும், 1080. தட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி. 25. 26 a man walks at a certain speed and reaches his destination which is 6 km in 1 hour 40 minutes, and if he runs the same distance in 1 hour 20 minutes, what is the difference in speed? Okay, so difference in speed தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 hour 40 minutesங்கிறது 100 minutes, இந்த 1 hour 20 minutesங்கிறது வந்து 80 minutes. சரிங்களா? இந்த மினிட்ஸை கூட நம்ம வந்து ஹவரில் வந்து வச்சுக்கலாம். 100 minutesங்கிறது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர் வந்து 100/60, ஸோ அது வந்து 5/3. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 80 minutes அப்படிங்கிறது வந்து 4/3. சரியா? இப்போது நமக்கு தேவை என்ன, ஸ்பீட் டிஃப்ரென்ஸு. ஸோ ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் என்ன, ஸ்பீட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இல்லை ஸ்பீட் ஆஃப் ஓகே ஸ்பீட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்ஸ்டன்ஸ் தான் வந்து மோர் ஃபாஸ்டர் இல்லையா? ஸோ ஸ்பீட் ஆஃப் தி செகண்ட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட்னு எழுதலாம். சரியா? ஸ்பீட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 6 km by 5/3 minus the same 6 km by 4/3. ஸோ இது நம்ம ஃபர்தராக எப்படி எழுதலாம், 18/5 minus 18/4 இப்படி எழுதலாம். ஸோ இது வந்து 20. ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஓகே இங்கே வந்து 4/3, இது வந்து 5/3. ஸோ இது 4, இது 5. ஸோ நமக்கு வந்து 18/20 வரும். டிஃப்ரெண்ட் 18/20 0.9. அதுதான் வந்து இந்த கேள்வியோட பதில் 26. 27 மறுபடியும் வந்து இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ்டு கொஷின். சைன் ஆஃப் 90 minus theta நமக்கு தெரியும், அது வந்து காஸ் தீட்டா. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி a plus b whole square minus a minus b whole square கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ x square plus y square plus 2xy minus x square plus y square minus 2xy. அப்போது இது நம்ம மறுபடியும் எழுதணும்னா x square plus y square plus 2xy minus x square minus y square. இங்கே மைனஸும் மைனஸும் உள்ளே போகும்போது இது வந்து ப்ளஸ் 2xy ஆயிரும். அண்ட் x square and plus x square minus x square அதெல்லாம் கேன்சல் ஆயிரும். You will be left with 4xy. So that's answer option B. Question number 28. 29. Area of a rectangle வந்து 42 square centimeter and its length வந்து 7 centimeter. Perimeter கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து, பரப்பளவு வந்து 42. அப்போது 7 into b வந்து 42 அப்படின்னா b வந்து 6. ஓகே, சுற்றளவு வந்து பெரிமீட்டர். ஓகே, அப்போ 2 into 7 plus 6 26. ஆன்சர் ஆப்ஷன் சி 29. அடுத்தது if by selling 20 cycles Vinay incurs a loss equal to the selling price of. ஸோ இப்போது லாஸை வந்து செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா லாஸு, செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செல்லிங் ப்ரைஸில் எழுதிடலாம். அப்போது லாஸ் இஸ் ஈக்குவல் டு selling price of 2 cycles. Okay, selling price of 2 cycles, right? அப்போ what is selling price? அது வந்து selling price of 20 cycles. ஏன்னா 20 cycles விற்கிறார் இல்லைங்களா? ஸோ selling price of 20 cycles தான் selling price. லாஸ் வந்து selling price of 2 cycles. அப்போ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது என்ன, காஸ்ட் ப்ரைஸுங்கிறது லாஸ் வர இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது selling price plus லாஸ். அப்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 cycles அண்ட் லாஸுங்கிறது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 2 cycles. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 22 cycles.
சரியா? நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன? லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகே, லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நமக்கு ஏற்கனவே லாஸ் நமக்கு தெரியும், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 2 cycles பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 22 cycles. ஸோ 2/22னா 1/11 in terms of percentage, that is 9 1/11 percentage. 1/11 பார்த்தோன்னா நமக்கு தெரியும் it is a popular fraction. So 1/11 is 9.11 or 9 1/11 percentage. That's 30. இப்போ கடைசி செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கும். டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின், வெரி சிம்பிள் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின். 2 சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி 2 சப்ஜெக்ட், 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க UVWX அப்படின்னு. அவங்களுடைய மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கருப்பு பார் வந்து ஹிஸ்ட்ரி, கிரே பார் வந்து ஜாகிரஃபி. இப்போ 3 கேள்வி இருக்கு. என்னென்ன கேள்வின்னு வந்து பார்த்துடலாம். ஹூ ஸ்கோர் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இன் போத் சப்ஜெக்ட்ஸ் கம்பைன்டு? 2 சேர்த்து ஹையஸ்ட் மார்க் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 2 சேர்த்து பார்த்தோன்னா யூவோட மார்க் வந்து 155, இது வந்து 150, இவங்க வந்து 150, இது 147. அப்போ யூ தான் இதுக்கு ஆன்சர். யூ ஆன்சர், ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி டுகெதர் பை டபிள்யூ? அதை நம்ம ஏற்கனவே வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். டபிள்யூ வந்து 150. ஓகே, ஸோ டபிள்யூ வந்து 150 by 2 percentage. சரியா? அது வந்து இப்போ 75%. ஆன்சர் ஆப்ஷன் டி, 75%. W கேட்டிருக்காங்க. W வந்து 80 plus 70, அது வந்து 150. 150 by 2, 75. ஓகே, வெரி ஈஸி கொஷின். வாட் இஸ் ஆவரேஜ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் அப்டைன்டு பை ஹிஸ்ட்ரி பை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? அப்போது ஹிஸ்ட்ரி வந்து டார்க், இது பிளாக் இது. ஸோ அது வந்து 75, 63, 80, 72. ரைட்டா? அப்போது இது 0, 8 8 16, 22, 29. ஓகே, ஸோ 290 by 4. அகெயின் நீங்கள் வந்து இது அப்ராக்சிமேட்டில் எக்ஸாக்ட் வேல்யூ லைக் 72.5. அதாவது ஆன்சர் சாய்ஸை பார்த்தாலே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், அது சொல்ல வரேன் நான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 72.5. இதுதான் வந்து இந்த கேள்விக்குண்டான பதில். ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கம்ப்ளீட்டாக வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இதில் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக்ட் மை கான்செப்ட்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் to watch more videos on quantitative aptitude reasoning for various examinations, or if you want to keep informed about the various job alerts, please subscribe to our channel Learning About. Like, share and subscribe to Learning About. Thanks for watching the video. Thank you.